இந்த உலகத்தில் பிறந்து ஞான நிலை அடைந்த அத்துணை ஞானிகளுக்கும் ஞான நிலையை அடைய காத்திருக்கும் அத்துணை ஞானிகளுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷன் மூலமாக இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஆன்மீகம் ஏன் அப்படின்ற வீடியோ தொகுப்பா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்திற்கு நம்ம ஈடுபடுவதற்கு முன்பு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற வீடியோ தொகுப்பா இருந்தாலும் சரி, மனம் அப்படின்ற வீடியோ தொகுப்பா இருந்தாலும் சரி, எண்ணங்கள் அப்படின்ற வீடியோ தொகுப்பா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஆன்மீகத்தை பத்தின ஒரு சின்ன புரிதல் உருவாகி இருக்கலாம். இந்த பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷனோட முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தை மிக எளிமையான முறையில் எல்லோரும் அதை புரிஞ்சு ஞான நிலை அடைகின்ற ஒரு தன்மை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பதிவை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு கேள்வி ஒன்று பிறந்திருக்கும். என்ன அப்படின்னா, சரி, ஆன்மீகத்துல நம்ம ஈடுபடுறோம், அப்ப ஆன்மீகம் எதை நோக்கி போகுது? கடவுள் அப்படின்ற ஒரு உச்ச நிலையை நோக்கி தான் ஆன்மீகம் போகுது. அப்படின்னா கடவுள் ஒருவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்ற முதல் கேள்வி நமக்குள்ள வருது. இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நம்ம அந்த நிலையை நோக்கி தான் பயணிக்கிறோம். அப்ப அது ஒரு அதி முக்கியமான நிலை. அந்த நிலையே இல்ல, சந்தேகத்திற்கு இடமான இடம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்ம மனசு நினைக்குது அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ள நம்ம ஒரு ஒருமிச்சு போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்காது. ஆனா பல பேர் உணர்ந்திருக்கிறாங்க, பல பேர் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா எந்த வகையில அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரு, ஆனா காட்சி தந்திருக்கிறாரா கேட்டா இல்ல. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல. ஆனா இதை நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இதை கண்டுணர்ந்தாங்க? கடவுள் இருக்கிறாரு எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க? நல்லா இதை யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கேள்வி ரொம்ப அதி முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த கேள்வியா இருந்தாலும் சரி, கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற இந்த ஒரு கேள்வியிலும் சரி, அடுத்த கேள்வி நமக்குள்ள வர்றது, சரி கடவுள் இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்ம நிலை, ஆத்ம நிலை, அதை பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஜீவாத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? நம்ம கிட்ட ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அடுத்த கேள்வி. சரி, இந்த ரெண்டு கேள்வியும் ஒரு விளக்கத்தை பிரம்மரந்திரா ஏற்படுத்துதுன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு மூணாவது கேள்வி வரும். என்ன அப்படின்னா, மறுபிறவி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இந்த வீடியோ தொகுப்புகள்லாம் நான் ஏற்கனவே என்னோட வெவ்வேறு சேனல்கள்லாம் நான் பதிவிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கூட அதுல ஏற்பட்ட சில தொழில்நுட்ப சரியில்லாத காரணத்தினால என்னால தொடர்ந்து பதிவிட முடியல. அதனாலதான் இந்த பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷனை சிறப்பா எடுத்துட்டு போகணுன்ற அந்த ஒரு சூழலுக்கு இதை நான் உருவாக்கி, இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது நம்மளால இயன்றதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ பதிவுகளை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நம்ம வீடியோ பதிவுல வருவோம். கடவுள் இருக்கிறாரா? அந்த உயர்ந்த பேரறிவு, பெருநிலை, பரம்பொருள், பிரம்மம் இப்படின்னு சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த நிலை இருக்குதா இல்லையா அப்படின்ற இந்த கேள்விக்குள்ள நம்ம போவோம். அப்படி போகணும் அப்படின்னா நம்ம அடிப்படையிலிருந்து இதை பத்தி ஒரு சிந்தனையை உருவாக்குவோம். சரிங்களா? நம்ம இப்ப இருக்கிறது, நம்ம சூரிய குடும்பம் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள மொத்தம் ஒரு 9 கோள்கள் இருக்கு. அந்த 9 கோள்ல 9வது கோள் குள்ளக்கோள்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறது 8 கோள்கள். சரிங்களா? இந்த 8 கோள்கள்ல 3வதா இருக்கிறது தான் நம்ம வாழுகின்ற இந்த பூமி. இதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சூரிய குடும்பம் இருக்கு. அது பிராக்சிமா சென்டாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பூமியில இருந்து அந்த நட்சத்திரத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.2 ஒளியாண்டுகள் தூரம் ஆகும். ஒளியாண்டு அப்படின்னா முதல்ல அதுலயும் ஒரு சின்ன புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிறேன். ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம பூமியில இருந்து அடிக்கிறோம். அந்த டார்ச் லைட்ல இருந்து கிளம்பின ஒளி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளி ஒரு வினாடிக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். இதுவே மாதிரி ஒரு மாசம், ஒரு வருஷத்துல அது எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அந்த பயண தூரத்தை தான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க இருந்து புறப்பட்ட ஒரு ஒளி அந்த பக்கத்து நட்சத்திரமான பிராக்சிமா சென்டாரியஸ் அப்படின்ற நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு 4 வருஷம் 2 மாசம் ஆகும். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உள்வாங்கி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் நிலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க கண்டிப்பா உள்வாங்கி கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப
நான் என்ன சொன்னேன், பிராக்சிமா சென்டாரியஸ் அப்படின்ற நம்மளோட பக்கத்து நட்சத்திரத்துக்கு போறதுக்கு 4.2 ஒளியாண்டுகள் தூரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இதே போல இந்த ஒரு கேலக்சி அப்படின்னு, அதாவது கேலக்சின்னு சொல்ற இந்த ஒரு அண்டத்துக்குள்ள 200 இருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இது போல இருக்கு. 1 பில்லியன்னா 100 கோடி. சரிங்களா? அப்ப 400 பில்லியன் நட்சத்திரம் அப்படின்னா நீங்க அதோட பிரம்மாண்டத்தை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. இத வந்து மில்கி வே கேலக்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? இதே போல நமக்கு பக்கத்துல ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, ஒரு கேலக்சி இருக்கு. அந்த கேலக்சிகளை பாத்தீங்கன்னா, அந்த கேலக்சிக்கு முதல்ல நம்ம இங்க இருந்து நம்மளோட மில்கி வே கேலக்சில இருந்து அந்த கேலக்சிக்கு போறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும்னா 2.5 ஒளியாண்டுகள் தூரம் ஆகும். 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரம் ஆகும். 1 மில்லியன்னா 10 லட்சம் வருஷம். அப்ப 2.5னா 25 லட்சம் வருஷம் ஆகும். நம்மளோட மில்கி வே கேலக்சில ஒரு ஒளி அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? கிட்டத்தட்ட 25 லட்சம் வருஷங்கள் ஆகும். அவ்வளவு தூரத்துல இருக்கு நம்மளோட பக்கத்துல உள்ள கேலக்சி. அதுக்கு பேர் வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொல்லுவாங்க. அந்த கேலக்சிக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. 1 ட்ரில்லியன் அப்படின்னா 1 லட்சம் கோடி நட்சத்திர கூட்டங்கள் வந்து எங்க இருக்கு? நமது பக்கத்து கேலக்சி. நம்ம இப்போ ஒரு சூரிய குடும்பம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பூமியில 3வது கோள்ல இருக்கிறோம். நம்ம சூரியன் மாதிரியே கிட்டத்தட்ட 400 பில்லியன் நட்சத்திர கூட்டங்கள் நம்மளோட மில்கி வே கேலக்சில இருக்கு. இதே மாதிரி பக்கத்துல உள்ள ஆண்ட்ரோமேடா கேலக்சில கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நட்சத்திர கூட்டங்கள் அதுக்குள்ள இருக்கு. இதே போல கேலக்சிகளா கிட்டத்தட்ட 200 பில்லியன்ல இருந்து 2 ட்ரில்லியன். இதோட அப்படியே பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 200 பில்லியன்ல இருந்து 2 ட்ரில்லியன் நட்சத்திர கேலக்சி கூட்டங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. இதே போல இன்னொரு கேலக்சி, இன்னொரு பிரபஞ்சம் இருக்கலாம், அதுக்கு மீறி இன்னும் பிரபஞ்சங்கள் இருக்கலாம். இது விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள இந்த பூமியை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சின்ன தூசி. நம்ம வாழுகிற இவ்வளோ பெரிய பூமி, சரிங்களா? இந்த பூமியை பார்த்தே நம்ம ரொம்ப வியக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டதை கொட்டி கிடக்கு. இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமே ஒரு சின்ன தூசி இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்றப்ப. அதுக்குள்ள இருக்கிற நம்ம ஒரு தூசிய 1 லட்சம் கோடியா பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த 1 லட்சம் கோடியில ஒரு பகுதி தான் நம்ம. அப்படி இருக்கிற நமக்கே சுவாசிக்க காற்றை கொடுத்து, சூரிய ஒளியை கொடுத்து, உண்ண உணவை கொடுத்து, எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டு தான் ஒரு உயிர்ன்ற நம்மளை உருவாக்குனுச்சு. சரிங்களா? அப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சம், நம்மள தூசி லெவலுக்கு இருக்கிற நம்மளையே இவ்வளவு அழகா வழிநடத்தி போற இந்த பிரபஞ்சம் மற்ற விஷயங்களை எப்படி வழி நடத்தும், இதோட பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உள்வாங்குங்க. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, அதெல்லாம் பொருள் தானே, எல்லாமே பொருளா இருக்கு, இது என்ன திங்க் பண்ணுமா, இதெல்லாம் முடியுமா, அப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? இப்ப என்னால ஒரு செயலை செய்ய முடியுது, அப்ப நான் திங்க் பண்றேன், அறிவு நிலையில இருந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அது திங்க் பண்ணும் அப்படின்னு என்னால எப்படி இன்னும் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து போகணும், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்மளோட ஞானத்தை விரிவடைய செய்ய நம்ம அந்த அறிவு நிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா இடம் பெயர்ந்துகிட்டே இருப்போம். அந்த அறிவு நிலையோட பேர் ஆகிட்டே இருப்போம். சரிங்களா? இப்ப ஒரு செல் இருக்கு, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு, இதையும் அதையும் பேர் பண்ணிட்டோம்னா ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிரும். இதுல போடுற பாட்டு அதுல வந்துடும். ஆனா செல்லோட அறிவு நிலை அந்த ஸ்பீக்கருக்கு இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா செல்லுக்குள்ள எல்லா விஷயங்களும் பண்ண முடியும், ஆனா அந்த ஸ்பீக்கர்ல பாட மட்டும் முடியும். புரியுதுங்களா? அப்ப இந்த செல்ல அது கூட நம்மளால பேர் பண்ண முடியும். அதே போலதான் அந்த அறிவு நிலையோட நம்மளோட அறிவு நிலைய பேர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். சரி, அப்ப உங்களுக்குள்ள ஏற்படுகிற இந்த சிந்தனை என்ன அப்படின்னா, அது யோசிக்குமா, அதால யோசிச்செல்லாம் செயல்பட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பிறக்கலாம். எல்லாருக்கும் எல்லா கேள்விகளும் பிறக்கிறதுங்கிறது எப்படின்னா, ரொம்ப உள்ளார்ந்த அறிவு நிலையை நோக்கி பயணிக்கிற ஒரு விஷயமா தான் அதை எடுத்துக்கணுமே தவிர, நம்ம விதண்டாவாதம் அது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மிக உயர்ந்த அறிவுநிலை கொண்ட ஒரு உயிர். அந்த உயிர் எல்லாத்தையும் மீறுகிற சக்தியும் மீறுகிற விஷயங்களும்
அந்த இறை தன்மையில பயணிக்கிற இந்த மனித உடலை வைத்துக்கொண்டே அந்த இறை தன்மையில பயணிக்கின்ற விஷயங்களும் நம்மள்ட்ட இருக்கு. அதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, என்ன அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்ப இது மாதிரி ஒரே ஒரு சின்ன புள்ளி, கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளியிலிருந்து வெடித்து சிதறியதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அறிவியல் அறுதிட்டு சொல்லி இருக்கு. சரிங்களா? அப்படி அந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறிய இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த, இந்த ஒரு தன்மையை எல்லா அறிஞர்களும் மேக்சிமம் ஒத்துக்கிட்டாங்க. அதை மீறி இன்னும் சில தியரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வேற. மேக்சிமம் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் வந்து ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து சிதறியது 1400 கோடி வருஷங்களுக்கு பின்பு இது விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை ஓரளவு ஏத்துக்கிட்டாங்க. அப்படி அங்க வெடித்து சிதறிய ஒரு விஷயம் என்ன ஆகுது, அதிர ஆரம்பிக்குது. சும்மா இருந்துச்சு, அடுத்து என்ன பண்ணுது, அதிர ஆரம்பிக்குது. அந்த அதிர்வுக்குள்ள ஒரு அதிர்வுன்னா அது ஒரு உலகமா மாறுது, இன்னொரு அதிர்வுன்னா அது வேற ஒரு உலகமா அது மாறலாம். அப்படி மாறுகிற தன்மைய அறிவியல் அறுதிட்டு தான் சொல்ல முடியுமே தவிர அதை உணர்ந்து சொல்லவே முடியாது. சரிங்களா? இதை உணரக்கூடிய ஒரே சாளரம் நம்ம கிட்ட இருக்கிற அறிவு தான், அதை உள்நோக்கி பார்க்கிற ஆன்மீகம் தான். அந்த கருவியை நம்ம ரொம்ப சிறப்பா வெளிப்படைய வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வை ரொம்ப சிறப்பா, நமக்குள்ள இருக்கிற உடல்நிலைய, நமக்குள்ள இருக்கிற மனநிலைய தெய்வீக நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன். அதான் சொல்றேன்ல, ஆனந்தம் பெருகட்டும் அப்படின்னு நான் ஏன் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் பேரானந்தம், நம்மளோட சுபாவமே ஆனந்தத்தை அனுபவிக்க வந்திருக்கோம். சரிங்களா? அதனால இப்ப ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த செடி என்ன ஆகுது, அதுக்குள்ள ஒரு பூ இருக்குது, செடியில ஒரு அழகான ரோஜா பூ பூத்து இருக்கு. அந்த பூக்கு அறிவு இருந்தா அந்த பூ நினைக்குது, நான் எவ்வளவு பெரிய அழகா இருக்கிறேன் பாத்தியா, எனக்குள்ள எவ்வளவு மனம் வீசுது பாத்தியா அப்படின்னு அது நினைக்குது. ஆனா அந்த பூக்குள்ள அவ்வளோ ஒரு விஷயங்களும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டங்களும் அந்த பூக்குள்ள இருந்து வேலை செய்யறதுனாலதான் அது அந்த மனத்தையும் அழகையும் கொடுக்குது. அதுக்கு காரணமா இருக்கிறது எது, அந்த செடி. அதுக்கு காரணமா இருக்கிறது எது, அது வேறு. அதுக்கும் காரணமா இருக்கிறது யாரு, இந்த மண்ணு. அப்ப இந்த மண்ணுக்குள்ள அறிவு, வேருக்குள்ள அறிவு, செடிக்குள்ள அறிவு, இதெல்லாம் தாண்டி தான் இந்த பூ மலர்ந்து நிக்குது. அது போலதான் நம்மளும் கல்லு மண்ணு எல்லாத்தையும் பஞ்ச பூதங்களையும் தாண்டி தான் இந்த ஒரு பிரம்மாண்ட ஒரு மனித நிலையோட வந்து நிக்கிறோம். அப்ப எங்க இருந்து வந்திருக்கு நமக்கு அறிவு அப்படின்னா, அந்த நிலையில இருந்து தான் வந்திருக்கு. அப்ப நம்ம தான் கடவுள், அவங்க தான் நம்ம தான் அவங்க தான் நம்ம, அதுல இருந்து வந்தவங்க தான் நம்ம. ஆனா நம்மளோட தன்மையை நம்ம என்னைக்கும் உணர்ந்ததே இல்லை. நம்ம என்ன பண்றோம், சமுதாய குப்பைகள் எல்லாம் தூக்கி உள்ள வச்சுக்கிறோம். நிறைய தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்களை உள்ள போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் அப்படியே தூக்கி போறதுக்கு என்ன வேணும், விழிப்புணர்வு வேணும். சரிங்களா? அதுக்குதான் முதல்ல விழிப்புணர்வை பத்தி எல்லாம் நிறைய போட்டேன். அந்த வீடியோ பார்க்கறதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? ஏன்னா உங்களை ரொம்ப உள்நோக்கி வச்சிருக்கிறதே, உங்களை ரொம்ப அமுக்கி வச்சிருக்கிறதே எதுனா விழிப்புணர்வு இல்லாத நிலை மட்டும்தான். விழிப்புணர்வு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை கையில பிடிக்க முடியாது, உங்க ஆனந்தத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? சரி, நான் விஷயத்துக்குள்ள வரேன். நம்ம ஒரு அதிர்வு அதிருது, அதை வந்து அந்த ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு அதிர்வு வந்து வருது, அதுக்குள்ள வந்து என்ன ஆகுது, ஒரு 2 பொருள் நிலையா இருக்குது. சரிங்களா? அதை சுத்தி ஒரு பொருள் சுத்துது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நான் கொஞ்சம் அறிவியல் தன்மைக்குள்ள உள்ள போறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அப்பதான் இதை புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படியே பின்தொடர்ந்துட்டே வாங்க, கேட்டுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஒரு அணு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அணுவை நம்மளால கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அணுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. புரோட்டான் ஒரு விஷயம் இருக்கு, நியூட்ரான் ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உட்கருன்னு சொல்லுவாங்க. அந்த உட்கருவை சுத்தி எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு பொருள் சுத்திக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான், இந்த ஒரு புரோட்டானையும் ஒரு நியூட்ரானையும் ஒரு எலக்ட்ரான் சுத்தி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன வச்சிருக்காங்க, ஹைட்ரஜன் வச்சிருக்காங்க. இதே போல 2 புரோட்டான் 2 நியூட்ரான், இதை 2 எலக்ட்ரான் சுத்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் ஹீலியம்னு வச்சிருக்காங்க. இதே மாதிரி 3 4 5 இப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகுதுன்னா 94 வரைக்கும் போகுது. 94வது தனிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா புளுட்டோனியம். 94 புரோட்டான்ல 94 எலக்ட்ரான்கள் வந்து என்னது சுத்திட்டு இருக்கு. இதே போல இன்னும் வந்து 24 வகையான தனிமங்கள் இருக்கு. அது வந்து செயற்கையா கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் சேர்த்து எல்லாமே 118 வகையான தனிமங்கள் இந்த பூமியில இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 118 தனிமங்களுக்குள்ள மட்டும்தான் இங்க நீங்க பார்க்கிற அத்தனை விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த தனிமங்கள் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துதான் வெவ்வேறு பொருட்களா இந்த உலகத்துல நம்ம கண்ணால பார்க்க முடியுது.
பஞ்சபூதங்களை எடுத்துங்களேன், நீரு, நிலம், நெருப்பு, காற்றாக, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கூட்டமைப்பு தான். இப்ப நீருன்னு எடுத்துங்க, நீருக்குள்ள என்ன இருக்கு? H2O, அதாவது Hங்கிறது என்னது? ஹைட்ரஜன், ரைட்டுங்களா? ஓங்கிறது ஆக்சிஜன். 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், இது 2 சேர்ந்துச்சுன்னா அது வந்து நீரா மாறிடுது. அப்ப அந்த ஹைட்ரஜன்ல என்ன இருக்கு? அணு இருக்கு. அணுக்குள்ள என்ன இருக்கு? பிரபஞ்ச அறிவு இருக்கு. அது வரும், அப்படியே வருவோம், சரிங்களா? இப்ப இதே போல எல்லா கூட்டமைப்பும் சேர்ந்து 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 பஞ்சபூதங்களா உருவெடுத்திருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து என்ன ஆகுது? ஒரு செல் உருவாகுது. பஞ்சபூத சேர்க்கையிலிருந்து ஒரு செல் உருவாகுது. அந்த செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த செல்கள் தான் உயிர்களோட நிலை. எல்லா உயிரினங்களும் செல்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த செல், ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பல கோடி செல்கள் சேர்ந்ததுதான் நம்மளோட இந்த முழு உடம்பு. இந்த பல கோடி செல்களும் ஒண்ணுக்கு தன்னோட அறிவு நிலையை பரிமாறிக்கிறதுனாலதான் நம்மளால இயங்க முடியுது. அதுங்களோட அந்த இயல்பு நிலை மாறுனுச்சுன்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி மாறும், சரிங்களா? ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த செல்லுக்குள்ள உட்கருன்னு ஒண்ணு இருக்கு. செல்லுக்கு வெளியில நிறைய பொருட்கள் இருக்கு. நான் சொல்றது ஒரு செல். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பல கோடி செல்கள்ல ஒரே ஒரு செல் எடுத்துக்கிறேன். செல்கள்ல உட்கருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உட்கருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல குரோமோசோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல 46 குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம மனுஷன் அப்படின்றது ஒரு விதி, அந்த அறிவு நிலையோட விதி. இதுவே 46 இல்லாம 48 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுங்களா அந்த உட்கருக்குள்ள, அப்ப அது ஒரு குரங்கு, சரிங்களா? சரி, 48 இல்ல, ஒரு 64 இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப அது குதிரையா மாறிடும். இப்ப பாத்தீங்களா, அதாவது பொருட்களோட தன்மையில அப்படியே அந்த அணுக்களோட கூட்டமைப்பு மாற 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 என்ன ஆனிச்சு? பொருட்களோட தன்மை மாறுச்சு. ஒன்னு இருந்தா ஹைட்ரஜன், ஒரு புரோட்டானையும் ஒரு நியூட்ரானையும் ஒரு எலக்ட்ரான் சுத்தி வந்தா அது ஹைட்ரஜன். ஒரு 2 எலக்ட்ரானையும் 2 நியூட்ரானையும் 2 எலக்ட்ரான் சுத்தி வந்தா அது ஹீலியம். இது மாதிரி ஒவ்வொரு பொருள்லையும் அப்படியே தன்மை படிப்படிப்படியா மாறுது. இதெல்லாம் கூட்டமைப்பா மாறுது. அதே போல செல்கள்லையும் குரோமோசோம் அப்படின்றது மாற 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 வெவ்வேறு உயிரினங்களா மாறுது, சரிங்களா? இப்ப அந்த குரோமோசோம் சொன்ன பாத்தீங்களா, அதை அப்படியே பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது என்னன்னா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள கோடுகள் இருக்கு. அது ஏடிஜிசின்னு சொல்லுவாங்க, அடினைன், குவானைன், தயாமின், இது மாதிரி அதுக்குள்ள கோடுகள் இருக்கு. அந்த கோடுகள் என்ன பண்ணுது? அங்க இன்னொரு விஷயம் இருக்கு, எம்ஆர்என்ஏன்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்றது எல்லாமே உட்கருக்குள்ள சொல்றேன். அந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது? டிஎன்ஏ இருந்து கோடுகளை வாங்கிட்டு உட்கருவை ஒட்டி வெளியில வருது. வெளியில வந்து ரைபோசோம் அப்படின்ற ஒரு குட்டி தொழிற்சாலை இருக்கு, அதுகிட்ட கொடுக்குது. அது என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன்களை தயார் பண்ணி நம்ம உடலை முழுசா கட்டமைக்குது, சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம வந்து மனுஷனாகணுமா? இந்த மனுஷனுக்குள்ள காது இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், இவனோட குணநலன் இப்படி இருக்கணும், கிட்னி இப்படி இருக்கணும், இதயம் இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நம்மளோட எலும்பு இவ்வளவுதான் வளர்ச்சி அடையணும், அத்தனை டிசைன் எதுக்குள்ள இருக்கு? டிஎன்ஏக்குள்ள இருக்கு. அந்த டிஎன்ஏயோட விஷயத்தை தான் வெளில எடுத்துட்டு வந்து படிச்சு இது என்ன பண்ணுது? கட்டமைக்குது. அப்ப இந்த விதி மாறுதுன்னு வச்சுங்களேன், சரிங்களா? இந்த கோடு கரெக்டா எடுத்துட்டு வருது, எது? டிஎன்ஏ கிட்ட இருந்து எம்ஆர்என்ஏ வாங்கிட்டு வந்து குட்டி தொழிற்சாலை கொடுக்குது. அதுதான் நிறைய விஷயங்களை பண்ணுது. எல்லாம் நமக்கு உருவாகிற இன்சுலினா இருந்தாலும் சரி, மற்ற டோபமைன், இந்த மாதிரி நிறைய சுரப்பிகள் சொல்லுவாங்க இல்லையா, அது சுரக்கிற அத்தனையும் சரி, மற்ற விஷயங்கள் அத்தனையும் சரி கட்டமைக்கிறது எது அப்படின்னா இந்த தொழிற்சாலை தான். அதுக்குள்ள இன்னும் பவர் கொடுக்கறதுக்கு தனியா மைட்டோகாண்ட்ரியான் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. இதெல்லாம் நானும் புதுசாலாம் சொல்லல, இதெல்லாம் நீங்க எல்லாம் ஏற்கனவே படிச்சதுதான். இந்த நிலைகள்லாம் தாண்டி தான் நம்ம இங்க வந்திருக்கோம்னு அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சரிங்களா? அப்ப இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளருது. இப்ப நான் 5 அடி தான் இருக்கணும், 5 அடி தான் இருக்கணும்னு வச்சுங்களேன், 6 அடி போகுது, எலும்பு அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே பெருசா போயிட்டே இருப்போம். இல்ல வளரவே இல்லை, அப்படியே சின்னதா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப அது நார்மல் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேல போகுது அப்படின்னா அந்த இடத்துல இன்னொன்னு என்ட்ராகுது. என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோ ஆர்என்ஏ என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எலும்பு வளர்ச்சியோ இல்ல மற்ற விஷயங்கள் வளர்ச்சி இருந்துச்சுன்னா அது மேல உட்காந்து அழிச்சிடும். அப்ப இந்த எம்ஆர்என்ஏ, அந்த மைக்ரோ ஆர்என்ஏக்குள்ள என்ன இருக்குன்னா அதுக்குள்ளேயும் கோடுகள் இருக்கு. ஆனா அந்த கோடுகள் என்ன ஆகுது? இதை கண்ட்ரோல் பண்ற விஷயங்களா அது மாறுது. சரி, ஓகே. அப்ப அந்த எம்ஆர்என்ஏக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளேயும் கோடுகள் தான் இருக்கு. டிஎன்ஏக்குள்ள அதுக்குள்ளேயும் கோடுகள் தான் இருக்கு.
கோடுகள் அப்படின்ற அந்த கோடுகளுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த கோடுகளுக்குள்ள ஏடிஜிசி இந்த 4 விஷயம் தான். அதுல ஏ அப்படின்னா அடினைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல என்னன்னா ஒரு 5 கார்பன், ஒரு 5 ஹைட்ரஜன், ஒரு 5 நைட்ரஜன். குவானைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 5 கார்பன், 5 ஹைட்ரஜன், 5 நைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் நினைக்கிறேன். இந்த கூட்டமைப்பு தான் அது. அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? அணுக்கிட்ட இருந்து வருது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 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 கோடு உருவாகி இருக்கு. முதல்ல இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி உருவாக்குகிற இந்த கோடை கொடுத்தது யாரு? இந்த டிஎன்ஏ கிட்ட இருந்து ரைபோசோம் கிட்ட தான் எடுத்துட்டு போகணும். இந்த தொழிற்சாலையில எடுத்துட்டு போனா இது சரியான கட்டமைப்பு கொடுக்கும் அப்படின்னு இந்த எம்ஆர்என்ஏக்கு இந்த அறிவை கொடுத்தது யாரு? அதே போல இந்த மைக்ரோ ஆர்என்ஏன்னு சொல்றோம் பாத்தீங்களா, குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேல இது வளர்ந்துச்சுன்னா இதை நம்ம அழிக்கணும் அப்படின்னு அதுக்கு யோசிக்கிற அந்த திறனை கொடுத்தது யாரு? அதே போல அப்படியே கொஞ்சம் முன்னாடி யோசிச்சுட்டே போங்களேன். நான் என்ன சொன்னேன், 5 அந்த கோடுக்குள்ள என்ன பண்ண 5 ஹைட்ரஜன் இருக்குன்னு சொன்னேன். அந்த 5 ஹைட்ரஜன்களை பிரிச்சா என்ன ஆகும்? அதுக்குள்ள ஒரே ஒரு அணு. அதுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு புரோட்டான், நியூட்ரான, எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. இத இப்படிதான் சுத்தணும். இந்த கூட்டமைப்பு சேர்ந்தா இந்த பொருள் உருவாகணும், ஹைட்ரஜன் ஒரு பொருள் உருவாகணும். இந்த 5 ஹைட்ரஜன், 5 நைட்ரஜன், 5 கார்பன் சேர்ந்ததுன்னா அடினைன்ற ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னு இந்த கூட்டமைப்புக்குள்ள இந்த சதவீதத்தை கொடுத்தது யாரு? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள நான் என்ன பண்றேன், நிறைய புக்குங்களை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அள்ளி போட்டுறேன். ரைட்டுங்களா? அப்ப அந்த ரூம் முழுக்க நீங்க போய் பாக்குறீங்க, ரூமை உடனே திறந்து பாக்குறீங்க. திறந்து பார்த்தா எல்லாமே நல்லா பக்காவா அடுக்கி இருக்கு, எல்லாமே நீட்டா சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப அமைதியா நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குமா? இல்லையா? நம்ம போய் அதை கிளீன் பண்ணணும், எடுத்து வைக்கணும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். நம்ம தியானம் பண்றதுக்குரிய சூழ்நிலையை நம்ம தான் அதை மாத்துறோம். அப்ப அந்த ரூமுக்குள்ள எதுவுமே தன்னால ஆகிறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த உலகத்துக்குள்ள எல்லாமே சரியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒளிக்க சூரியன், சரிங்களா, சுவாசிக்க காத்து, சரியான விதத்துல பிளான்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இங்க உள்ள அத்தனையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான அறிவியல் கணக்குகளோட அது போய்கிட்டே இருக்கு. அது கணக்குகள்ல போயிட்டு இருக்கு. அறிவியல் கணக்குன்னு சொல்ற விட அது எல்லாமே ஒரு கணக்கை வச்சு போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய அறிவு நிலை இருக்கு அப்படின்னு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலையிலிருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்ப எல்லாமே இங்க பாக்குற எல்லாமே மிகப்பெரிய அறிவு இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். சாதாரண ஒரு மண் எடுத்துங்களேன். மண்ணை நம்ம மண்ணுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அதை தனியா பிரிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய PhD பண்ணலாம். அதே போல ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி அவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த அது ஒரு PhD பண்ணலாம். இங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க பாக்குற ஒரு பார்வைங்கிறது வேற, சாதாரண பார்வை. அது அந்த பார்வையை விடுத்து உங்களோட விழிப்புணர்வை திருப்பி அகக்கண்ணால அந்த பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோட அறிவு நிலை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பிச்சதுனாலதான் நம்மளோட முன்னோர்கள், சித்தர்கள்னு சொல்ற நம்மளோட முன்னோர்கள் அது எல்லாத்தையும் உணர்ந்தாங்க. அறிவியல் இன்னைக்கு அடையாளப்படுத்திட்டு வருது, இதுதான் சொல்லி அடையாளப்படுத்திட்டு வருது. ஆனா இந்த பிரம்மாண்டத்தை, நான் சொன்ன இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் நீங்க ஒப்பிடுறப்ப அறிவியலால கண்டிப்பா முடியவே முடியாது. அது எத்தனை யுகங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட அகக்கண்ணால மட்டும் இந்த ஆன்மீக விளக்க கொண்டுதான் அதை பார்க்க முடியுமே தவிர நம்ம வேறு நிலைகள்ல கண்டிப்பா உணர முடியாது. இப்ப இந்த பதிவிலிருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த கடவுள் நிலை அப்படிங்கிறது எல்லா விதத்திலும், நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். நான் இப்ப இதை சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் பல விஷயங்களை இதை பார்க்கலாம். இப்ப ஒரு பூமியில கிராவிட்டி இருக்குன்னு சொல்றோம். இந்த கிராவிட்டி உங்களால கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், இங்க நிறைய அலைகள் போகுது, ஒய்ஃபை போகுது, யூவி அதாவது அல்ட்ராவயலட் போகுது, ரேடியோ அலைகள் போகும். இது மாதிரி நிறைய அலைகள் இங்க நிரம்பி கிடக்கலாம் அந்த ரூமுக்குள்ள. சரிங்களா? அப்படி இங்க இதெல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா அதோட ரியாக்ஷனை நம்மளால பார்க்க முடியும். அந்த அலைகள் இப்ப அதாவது அறிவியல் வராதுக்கு முன்னாடியே ரேடியோ அலைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு அலைகள் வருது, அதுக்கு ரேடியோ அலைன்னு பேர் வச்சிருக்கு அறிவியல், அவ்வளவுதான். உடனே அது அறிவியல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, அறிவியலால தான் நம்ம இதெல்லாம் உணர முடிஞ்சது. அது வந்து அறிவியலோட கண்டுபிடிப்புகளுக்கு வந்து நம்ம என்னைக்கும் தலை வணங்கணும். அதை வந்து மிக குறைவா எடை போட முடியாது. அதே நேரத்துல நம்மளோட அகக்கண்ணையும் நம்ம திருப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா 1000 அறிவியல் ஞானங்களுக்கு அது சமமா இருக்கும். அதே போல நமக்கு நம்மளோட அகக்கண்களுக்கு, அதாவது இந்த பஞ்சேந்திரியங்களை, கண், காது, மூக்கு, செவியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பஞ்சேந்திரியங்களை 2 விதமா நம்மளால பயன்படுத்த முடியும். ஒண்ணு, சாதாரணமா இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு. அதையே நீங்க அக உலகமா திருப்பிட்டீங்கன்னா, அக உலகத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க இந்த ஐம்பொறிகளையே இன்னும் வேறு நிலைகளையும் பயன்படுத்த முடியும். அதே போலதான் இப்ப கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதே போலதான் அடுத்து ஆன்மா இருக்கிறது, மறுபிறவி இருக்கிறது. இன்னும் அந்த ஆன்மா வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கெல்லாம் போகணும். முதல்ல என்னோட இந்த பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷனுக்குள்ள 2 விதமா நான் பிரிச்சுதான் சொல்ல இருக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த ஆன்மீகத்திற்கான தயாராகிற விஷயங்கள். முதல்ல அதெல்லாம் நம்ம உள்வாங்கி போட்டுக்கிட்டா மட்டும்தான், இன்னும் நம்ம அதெல்லாம் உள்வாங்கி அசைப்போட்டா மட்டும்தான் நம்மளோட ஞானம் விரிவடையும். ஞானம் விரிவடைஞ்சா மட்டும்தான் நீங்க அந்த கடவுளே அகக்கண்ணால பார்க்கலாம். அப்படி காணுகின்ற இந்த காட்சி கண்டிப்பா உங்களோட கண்ணுல கண்ணீரை வரவழைக்குங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதை உணர்ந்து பாருங்க, அந்த தருணங்களை உணர்ந்து பாருங்க. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவும் சரி, நம்ம உடலும் சரி, இல்ல அத்தனை விஷயங்களும் சரி, ரொம்ப 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 உன்னதமான ஒரு விஷயங்கள். இந்த உன்னத நிலைக்குள்ள இருந்துகிட்டு நம்மளோட பசிக்காக ஓடுறதும், உணவு உடை இருப்பிடத்துக்காக ஓடுறது மட்டுமே இல்லாம, நம்மளோட இருப்பை தெரிஞ்சுக்கிற, நம்மளோட பிரம்மாண்டங்களை புரிஞ்சுக்கிற அந்த ஞான நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தெளிவு நிலையை ஏற்படுத்தணும். இன்னொன்று, பயிற்சி நிலை. இந்த பயிற்சி நிலையில நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்துறோம் அப்படின்னு இந்த 2 பிரிவுகளா தான் இந்த சேனல் வழியா நான் சொல்ல இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு பதிவையும் சரி, ஒவ்வொரு தொகுப்புகளில் உள்ள கருத்துக்களையும் சரி, மிக நேர்த்தியா உங்க சிந்தனைகள்ல உள்வாங்கி ஒவ்வொரு விஷயங்களையும் மிக சிறப்பா சிந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆனந்த நிலையையும், உங்களுக்குள்ள உள்ள இருப்பையும், இந்த கடவுள் நிலையையும், ஆன்மீகத்தில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கங்களையும், நம்மளுடைய அடுத்த நிலைகளையும் மிக நுட்பமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு முழுசா சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்து ஆன்மா இருக்கிறது, ஆன்மாவோட அத்தனை விஷயங்களையும், மறுபிறவி அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு பதிவா போட இருக்கிறேன். அதே போல திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ தொகுப்புகளில் உள்ள அத்தனை கருத்துக்களையும் உங்க சிந்தனைகளோட மட்டும் விட்டுடாம, உங்களோட சுய சிந்தனைய ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிக 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 அற்புதமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத மட்டும் திரும்ப ஒரு முறை சொல்லி இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். ஆனந்தம் பெருகட்டும். நன்றி.